என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்நாடு அரசுடைய மகளிர் உரிமை தொகை மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பணத்தை வச்சு இன்னும் பணம் சேர்க்குறாங்க மக்கள் அப்படிங்கக்கூடிய புதிய செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மலையரசிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு துவங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்து மூலமாக எங்கே போய் நம்ம சேமிக்க முடியும், எப்படி இந்த 1000 ரூபாயை 10,000 ரூபாய் ஆக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீடைல்ஸ் புரியும். அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சந்தேகத்தை என்னோட கமெண்ட்ல கேளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வேறு லெவலில் ட்ரெண்டாக போனது 2023. ஸோ 23 மட்டும் இல்லாமல் அந்த 24 அதே தான் போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாமே ஆர்வத்தில் ஓட்டு போட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் பணம் கிடச்சிச்சானா இல்லை. ஏன்னா 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் 1,12,00,000 பேருக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. இதில் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்குலாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேல்முறையீடு செஞ்சவங்களையும் கோட்டாட்சியர் வருவாய்த்துறையில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி வீட்டுக்கு வீடாக பார்த்து 4 கால சக்கரம் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் டிலேட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கூட இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் மறு ஆய்வு பண்ணி இப்போ மனு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இது ஒரு வருத்தத்தக்க விஷயம் தான். ஸோ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய மகளிரெல்லாம் தொடர்ந்து மாதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வதந்தியை கலப்பினாங்க. சில பேர் 2 மாதத்துக்கு ஒருத்தர் எடுத்தாங்க. சில பேர் 6 மாதத்துக்கு ஒருத்தர் 6,000 ரூபாய் எடுத்து பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 மாதம் 16 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா மு.க. ஸ்டாலின். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இந்த 16,000 ரூபாயை கொண்டு டெபாசிட் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் டபுளிங் பாண்டில் நிதி நிறுவனங்களில் போட்டுடுறாங்க. பொதுத்துறை வங்கியாக இருந்துச்சுன்னா 7.5 வருஷத்தில் டபுளிங் பாண்டில் போட்டுடுறாங்க. உதாரணமாக 15,000 ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா 30,000 ரூபாய் எடுத்துடுறாங்க. என்ன தைரியம், என்ன தில்லு பாருங்கள் நம்ம மக்களுக்கு. ஸோ இதுதான் எதிர்பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு. நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை உங்கள் குழந்தை படிப்புக்கோ மருத்துவ செலவுக்கோ உதவித்தொகைக்கோ உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது உதவும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களில் கூட ஏதோ ஒரு அன்னாட வேலை பார்க்குறவங்க கூட பேங்கில் போட்டு டெபாசிட் போடுறாங்க. ஸோ முக்கியமான மலையரசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்துடுறேன். இது நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், இன்னும் சொல்லப்போனால் மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூருக்கு நம்ம கர்நாடகா மாநிலம் பார்டரில் இருந்தால் கூட பக்கத்தில் ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கோத்தகிரி இந்த நகரத்தில் ஆரம்பித்தாங்க. இது அடுத்த மாநிலங்கள்லையும் இது பரவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோத்தகிரி, இன்னும் சொல்லப்போனால் குன்னூர், பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூர், இந்த பெங்களூர் இந்த லைன்லேயும் அது பரவி இருக்குது. அப்படிங்கிறதுனால இது தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவு சங்கங்களில் இந்த பணம் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அந்த பணத்தை நம்ம எடுக்காமல் வச்சுருந்தாவே அதுக்கு 6% வட்டி போட்டு நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஆட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 மாதம் எடுக்கலன்னு சொன்னால் அதை டெபாசிட்டாக போட்டு மக்கள் சம்பாதிக்கலாம், நல்ல விதத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால 7.5% டெபாசிட்டுக்கு இதுக்கு வட்டி கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இது பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் பொதுத்துறை வங்கிகள்லையும் கிடைக்குது. அப்படி இல்லாமல் அதை வித்ட்ரா பண்ணி நிதி நிறுவனங்களில் முதலீடு பண்ணாக்கா பேர் சொல்ல விரும்பல, அதுலலாம் 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா மாதம் உங்களுக்கு 12,000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசுடைய இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகை நேரடியாக மக்களுக்கு சென்றடையணும். அவங்களுடைய தகுதி அங்கீகாரம் அதுன்னு சொன்னாங்க. மகளிருடைய அங்கீகாரம் அவங்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழக மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த உரிமை தொகையை நாங்கள் வேறு லெவலில் பயன்படுத்தி நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த தப்புமே கிடையாது. உங்கள் டேலண்ட், உங்கள் அறிவு தான். அதனால் தமிழக மக்களே அந்த பணத்தை வாங்கி 5 மாதத்துக்கு ஒருத்தர் 1 கிராம் தங்கம் வாங்கலாம். 5 மாதம் சேமித்து வச்சிங்க மாசம் நீங்கள் எடுத்தீங்கன்னா செலவுக்கு வச்சுக்கலாம். 10 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்தீங்கன்னா டெபாசிட் போடலாம். அப்படிங்கிறது டிடி சேனலுடைய கருத்தாக இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை வளமான வாழ்க்கைக்கு, செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் சேமித்து மேலே வேற லெவலுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.